एक बार जय श्री राम बोलो। आप बोल दिया हमें जय श्री राम बोलो। बोल दिया ना हम आपको बोलेंगे आप कलमा पढ़ो। हम नहीं पढ़ेंगे। சிறுபான்மையினருக்கு எதிரான வன்முறைகள் அதிகரித்து வரும் சூழலில் இமாச்சலில் மாற்று மதத்தினரிடம் ஜெய் ஸ்ரீராம் சொல்லச் சொல்லி பெண்மணி ஒருவர் மிரட்டும் வீடியோ இணையத்தில் வெளியாகி நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இமாச்சல பிரதேசம் கந்தர் பஞ்சாயத்தைச் சேர்ந்தவர் சுஷ்மா தேவி. இவர் வசிக்கும் அதே பகுதியில் காஷ்மீரை சேர்ந்தவர்கள் சால்வை வியாபாரம் செய்து வருகின்றனர். அந்த வகையில் காஷ்மீரின் குப்வாரா பகுதியைச் சேர்ந்த அலி முகமது மிர் என்பவர் தனது மகன் பிர்டோஸ் அகமது மிர் என்பவருடன் சேர்ந்து சால்வை வியாபாரம் செய்து வருகிறார். அப்போது அவர்கள் இருவரையும் அழைத்து, நாம் இந்தியாவில் இருக்கிறோம், இந்தியர்கள் என்பதை நிரூபிக்க ஜெய் ஸ்ரீராம் சொல்லுங்கள் என சுஷ்மா தேவி நிர்பந்தித்துள்ளார். அதற்கு அவர்கள், ஜெய் ஸ்ரீராம் சொல்லச் சொல்கிறீர்களா? ஆனால் நான் வேறு மதத்தைச் சேர்ந்தவன், உங்களிடம் ஒருவர் குரான் ஓதச் சொன்னால் செய்வீர்களா என கேள்வி கேட்டுள்ளனர். இதையடுத்து அவர்களை மிரட்டிய சுஷ்மா தேவி, நீங்கள் இனிமேல் இந்த ஏரியாவுக்கு மீண்டும் வியாபாரம் செய்ய வரக்கூடாது, உங்களிடம் யாரும் பொருள் வாங்க மாட்டார்கள் என எச்சரித்து அனுப்பியுள்ளார். இது தொடர்பான வீடியோ சோசியல் மீடியாவில் வெளியாகி நாடு முழுவதும் அதிர்வலையை ஏற்படுத்தியதை தொடர்ந்து இந்த வீடியோவை ஜம்மு மற்றும் காஷ்மீர் மாணவர் சங்கத்தின் தேசிய ஒருங்கிணைப்பாளர் நசீரும் தனது வலைதள பக்கத்தில் வெளியிட்டார். அதன் பிறகு பாதிக்கப்பட்ட 2 வியாபாரிகளும் ஆலம்பூர் போலீசில் புகார் அளித்தனர். போலீசார் வழக்கு பதிவு செய்து சுஷ்மா தேவியிடம் விசாரணை நடத்தினர். இதனைத் தொடர்ந்து நடந்த சம்பவத்திற்கு சுஷ்மா தேவி அவர்கள் இருவரிடமும் மன்னிப்பு கேட்டுள்ளார்.